இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட MDBfixer சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். MDBfixer சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க. இப்போ இந்த வீடியோவில் PVC பைப்பில் சுவிட்ச் பாக்ஸ் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இன்ச்சு அல்லது 6 இன்ச் பைப் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆஃப் ரவுண்ட் வேர்த்து நீங்கள் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுற்றியும் எண்ணெயை அப்ளை பண்ணிட்டு சூடு பண்ணுங்கள். எண்ணெய் இல்லாமல் நீங்கள் வந்து சூடு பண்ணும்பொழுது சைடில் இருக்கிறது உங்களுக்கு பர்னிங்கோ அல்லது பபுள்ஸோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த மாதிரி எண்ணெயை அப்ளை பண்ணிட்டு நல்லா மைல்டாக சூடு பண்ண அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வணங்குங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு மட்டமான டைல்ஸ் காரையில் வச்சு மேலே ஒரு ஃப்ளைவுட் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆறுற வரைக்கும் குறைஞ்சது ஒரு 2 நிமிஷம். அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா இது ஆறிடும். பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஐலம் சீட்டு ரெடிங்க. அதை விட ஸ்ட்ராங்காக இருக்குங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான சைஸ் அறுக்கிறது எல்லாமே நீங்களே செஞ்சுக்கலாங்க. கடைக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பவர் ஃப்ளக்குக்கு தேவையான அளவுக்கு நான் அறுத்துக்கிறேங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க PVC Foam சீட். இப்போ ஐலம் சீட்டை முதல்ல ரெடி பண்ணிக்கலாங்க. சென்ட்ரேட்டிங் பார்த்து உங்களுக்கு தேவையான சைஸில் அறுத்துக்கலாம். இது அறுக்கிறது ஈஸிங்க. ஆக்ஸா பிளேட்லேயே அறுத்திங்கன்னா போதுமானது. இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்டும் தேவையில்லை உங்களுக்கு. அல்லது சூடாக ஆக்ஸா பிளேட் கொஞ்சம் சூடு பண்ணி அறுத்திங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கலாங்க. இப்போ கீழே இருக்கிற ஃபோம் சீட் வந்து பார்த்திங்கன்னா 8 mm, அதாவது அரை இன்ச்சுக்கும் கொஞ்சம் கம்மியாக திக்னஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம் சீட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் கத்திலே உங்களுக்கு அறுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் ஊறாதுங்க, ஹீட்டுக்கு ஒன்றும் ஆகாதுங்க, உங்களுக்கு கரையான் அரிக்காது, மண் அரிமானம் ஆகாது, லாங் லைஃப் வருங்க. உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து பார்த்திங்கன்னா நறுக்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ளைவுட்டில் செய்யும்பொழுது உங்களுக்கு ரொம்ப வெயிட்டாகவும் போயிடுங்க, செய்கிறதுக்கும் சிரமம். அடுத்து வந்து ஸ்க்ரூ நிற்காதுங்க. இது ஃப்ளக்ஸ் குயிக் போட்டு அப்ளை பண்ணாலே ரொம்ப ஹெவியாக ஒட்டிக்குங்க. உங்களுக்கு மீண்டும் விடாது. உங்களுக்கு திருப்தியாக வேணும்னா நீங்கள் ஸ்க்ரூ கூட பண்ணிக்கலாங்க. சுற்றியும் நீங்கள் ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் இதை ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான பாக்ஸ் ரெடிங்க. என்னுடைய சேனலில் இந்த PVC கிராஃப்ட் இல்லாமல் PVC பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ், எலக்ட்ரானிக்ஸ் வீடியோஸ், வீட்டு உபயோகப்பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, சமையல் வீடியோஸ், மைக்ரோவேவ் ஓவன் சமையல் வீடியோஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா RO சர்வீஸ், தொட்டாங்குச்சி ஸ்பூன் செய்கிறது, இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ உங்களுக்கு சுவிட்ச் பாக்ஸுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் நறுக்கிட்டு சுவிட்ச் பாக்ஸ் வச்சு பார்த்திங்கன்னா 15 சென்டிமீட்டர் வருதுங்க. கரெக்டாக சென்ட்ரேட்டிங் பார்த்துட்டு நீங்கள் 15 சென்டிமீட்டருக்கு வச்சுட்டு 5.5க்கு 15 நீங்கள் வந்து மூலமட்டம் இருந்தால் மூலமட்டத்தில் வச்சுக்கலாம். இல்லைனா ஸ்கேலில் கூட நீங்கள் நீட்டாக பார்த்துட்டு ஒரு சின்ன அறுக்கிற பிளேடு கட்டிங் வீல் மாட்டி நீங்கள் அருங்க. இந்த மாதிரி நீட்டமாக இருக்கும்போது பெரிய பிளேடு இருந்தாலும் பரவாயில்லைங்க. சின்ன கட்டிங்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தேஞ்சி போன சின்ன பிளேடில் அறுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அறுத்துடலாம். இல்லை உங்கள்கிட்ட இந்த வசதி இல்லைன்னா ஆக்ஸா பிளேடை ஹீட் பண்ணி நீங்கள் அறுத்திங்கனாலும் உங்களுக்கு சரியான அளவு காடி வந்துடுங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எட்ஜில் ஆக்ஸா பிளேடு போட்டு அறுத்து நீங்கள் இதை கழட்டிக்கலாம். இப்போ சுவிட்ச் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் MCBக்கோசரம் ரெடி பண்ணுறேங்க. MCBக்கு அளவு எடுத்துகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டிங் வீல் வந்து பார்த்திங்கன்னா தேஞ்சது வச்சு நான் அறுக்கிறேன். கத்தியை ஹீட் பண்ணியோ அல்லது ஆக்ஸா பிளேடை ஹீட் பண்ணியோ அறுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சிம்பிளாக அறுக்கலாங்க. இந்த மாதிரி PVC பாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது ஷாக் ப்ரூஃப் நல்ல லைஃப் வருங்க. உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் பொருட்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா பாடி ஆகாமல் அல்லது ஈரத்தில் நனைஞ்சி ஷாக், அதாவது இண்டக்ஷன் வராமல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான PVC பாக்ஸ் ரெடிங்க. இதுலேயே MCB ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து சேஞ்சவர் வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன டைப்பில் வேணுமோ அந்த டைப்பில் செய்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக உங்கள் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே செஞ்சிடலாங்க. இப்போ 2 பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்குங்க. அற்புதமாக இருக்குங்க. இதுக்கு லைன் என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு தெரியணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஃபிட் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக லுக்கே தனிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் M. தௌலத் பாஷா. வணக்கம்.